ஹலோ மக்களை, துளசி வெற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மகேஷும் எப்படியாவது சிவராமனை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமனோட முகத்துக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் மகேஷ் விடுவிச்சாலும் நம்ம சிவராமன் தலைமறைவாக இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம அஞ்சலி அவங்க அப்பாவை கண்டுபிடிப்பாங்களா? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகேஷும் சிவராமன் கிட்ட நீங்கள் மட்டும் எனக்கும் அஞ்சலிக்கும் இடையில வராமல் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கும். எதுக்காக தேவையில்லாமல் என்னை பகைச்சிட்டீங்க? என்னை பகைச்ச யாருமே நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஒய்ஃப் 10 மடங்கு யோசிச்சானா நான் 100 மடங்கு யோசிக்க மாட்டேனா? இத்தனை வருஷமாட்டு அந்த சிவகாமியை நான் மறைச்சி தான் வச்சுருந்தேன். அதை அவளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவராமனும் என்ன பேசுகிற? என்னோட பொண்ணு அஞ்சலியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் வந்த உடனே சிவகாமியை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவளை காப்பாற்றிட்டல, அது மாதிரியே என்னையும் காப்பாற்றிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மகேஷும் என்ன நடந்தாலும் உன்னோட ஆணவம் மட்டும் அடங்கலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை எதிர்த்து பேசும்போது சிவராமனும் அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட்டாகவே பேசிகிட்டு இருக்காங்க. யாராவது அவங்களோட பொண்ணு வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைப்பாங்களா? ஏன் நீங்கள் மட்டும் இப்படி இருக்கீங்க? நீங்கள் இந்த மாதிரி செய்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் ஆஞ்சலிக்கும் டைவர்ஸ் நடக்கும்னா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சிவராமனும் வேணும்னா என் பொண்ணுக்கு நானே டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது மகேஷ்க்கு என்ன கொஞ்சம் கோபம் அதிகாயிட்டே வருது. அப்படியே நம்ம சிவராமனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அந்த இடத்துல டாக்டரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னபடியே நீங்கள் நடக்கணும். இது பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது டாக்டரும் ஆமாம் இந்த ரவுடி தானே, டேவிட் ரவுடியை தானே அதிகாரிகள் எல்லாரும் இப்போ தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மகேஷும் இந்த ஆளுக்கு முகமும் இந்த டேவிட் மாதிரியே மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த டாக்டரும் இது யாரு, உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு விசாரிக்கும் போது மகேஷும் உனக்கு என்ன வேணும்? நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ மட்டும் இதை நல்லபடியாக பண்ணி தந்தீங்கன்னா நிறைய பணம் தரேன். ஏற்கனவே இல்லீகலாட்டு நிறைய இந்த மாதிரி பண்ணது எனக்கு தெரியும். அதனால் நீ பேசாமல் நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டரும் ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க. நம்ம சிவராமனும் மகேஷ் கிட்ட இந்த மாதிரிலாம் செய்யாத அப்படி சொல்லும்போது மகேஷும் நான் மட்டும் இப்போ உன்னை போட்டு தள்ளிட்டேன்னா அதுக்கப்புறமா நீ பாட்டுக்கு போய் சேர்ந்துடுவ. ஆனால் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே நீயும் படணும். என்னைக்கா இருந்தாலும் உன் குடும்பத்துக்கு முன்னாடி நீ போய் நின்னாலும் உன்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு தான் நீ மாற போற அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை நம்ம மகேஷ் சொல்லும்போது சிவராமனும் ரொம்பவே பதட்டாகிறாங்க. அந்த டாக்டர் கிட்ட மகேஷும் நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அப்படியே கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம சிவராமனுக்கு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. அந்த டாக்டர் மகேஷ் கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாம் கரெக்டாக பண்ணி தரேன். ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது. நான் சர்ஜரி பண்ணும்போது எதுனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மகேஷும் என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ஆளோட முகம் மட்டும் மாறணும் அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரியே அந்த ஆளோட முகத்தை மாற்றலான்னு சொல்லி நம்ம டாக்டரும் அதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே ஈடுபடுறாங்க. அப்படியே சிவராமனுக்கு சர்ஜரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் போய் பார்க்கலான்னு. அது மாதிரி நம்ம மகேஷ் அந்த இடத்துல பார்த்து சிவராமன் கிட்ட இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், என் கூட மட்டும் சேர்ந்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் எப்படி இருந்திருக்கலாம். இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையா? நீங்கள் நிஜமாவே போய் இப்போ உங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி போய் நின்னாலுமே யாருமே உங்களை கண்டுபிடிக்க போகிறதே இல்லை. இனி என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அப்படி படுத்திருக்கும் போது மகேஷும் பேசிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே நான் உங்களை வெளியில் விட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ டேவிட்டோட முகம்தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வெளியிலையும் வர முடியாது. வெளியில் மட்டும் போனீங்கன்னா அதிகாரிகள் எல்லாருமே சுற்றி நின்று உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை பார்த்து நம்ம மகேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அஞ்சலிக்கும் இடையில யார் வந்தாலும் நான் சும்மாவே விட மாட்டேன். நான் ரொம்பவே நல்லவன் தான். ஆனால் உங்கள் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து தான் என்னை இப்படியெல்லாம் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் சிவராமன் கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம் எல்லாருமே சேர்ந்து என்னை சைக்கோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மகேஷ் ஒரு கட்டத்தில் சிவராமனோட முகத்தை மாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். முழிச்சு பார்க்கும்போது நம்ம சிவராமன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம முகமே இல்லையே, இப்போ என்ன செய்கிறது? நம்ம மட்டும் இப்போ வெளியில் போனால் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயத்தில் ஒரு கொலைகாரனோட முகத்தை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம சிவராமன் புலம்பி தள்ளும்போது மகேஷும் சிவராமன் கிட்ட இனிமே நீங்கள் ஏன் அண்டரில் இருக்கணும்னு சொல்லிட்டு தேவையே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கலாம். ஆனால் என்ன சிவராமனோட முகமாக இருக்காது. உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே உங்களை கண்டுபிடிக்கவும் முடியாது. அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நின்னா கூட இது கொலைகாரன்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் அந்த இடத்துல சிவராமனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம சிவராமன் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம அஞ்சலி எல்லா பக்கமும் நம்ம சிவராமனை தேட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் பண்ணாலும் நம்ம சிவராமனோட முகம் மாறினதுனால நம்ம அஞ்சலிக்கும் வெற்றிக்கும் அவங்கள கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்க போதுன்னே சொல்லலாம்.